தெளிவா இருக்கிறாரா? இல்ல அவர் அதிமுகவோட கூட்டணி கூட்டணி இல்ல. வேண்டாம்ங்கிற பிம்பத்தை இப்போதைக்கு கட்டமைக்கிறாரு. கூட்டணிக்கு வருவாரு நான் நினைக்கிறேன். பலமுறை சொன்ன போல வந்தாருன்னா அவருக்கு லாபம், வரலன்னா அவருக்கு பெரிய நட்டம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அது டிசம்பர் ஜனவரியில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த முடிவு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த நெரேட்டிவ் செட் பண்ணி போகிறது சரிதான். நம்ம அவசர அவசரமாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தாவேகா மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பெரிய ஒரு மருத்துவர் பெரியவர், மருத்துவர் சின்னவர், இது மாதிரி பல கட்சிகள், அம்மா மக்கள் முன்னேற்றங்கள், இன்னும் பல கட்சிகள் மாதிரி எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே டிசம்பர் ஜனவரியில் தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அதனால் அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து அவர் அதிமுகவை விமர்சிப்பதனால அதிமுகவும் பாஜகவும் அமைதியாக இருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஒருத்தர் நம்மளை விமர்சித்தா கவுண்டருக்கு வந்து நம்ம பதிலுக்கு போட்டுறணும். அது போடாமல் இருந்தால் பப்ளிக்கில் வந்து பலவீனமாக இருக்கிற மாதிரியும் லாங்கிங் ஃபார் தர் அலைன்ஸுங்கிற மாதிரியும் தோணும். இல்லை நாம் அப்பறம் எடுக்கிறோம், நீங்கள் வரதுனா வாங்க, வராட்டி போங்க, வந்தால் உங்களுக்கு தான் லாபம். எப்படி போனாலும் அதிமுக பாஜக தோற்கருன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு 2026. தாவேக்காவோட கீழே போகாது. தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்காமலே போயிடலாம். ஏடிஎம்கே 2021 75 எம்எல்ஏக்கள் கூட்டணியில் பெற்ற கட்சி. இந்த முறை அதோட கூட கிடைக்கும். தோற்றாலுமே கூட ஒருவேளை இஃப் சப்போஸ் தோத்துட்டா கூட 75ஓட கூட போய் நிற்குமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ யாருக்கு இழப்பு? ஏடிஎம்கேக்கா டிவிகேக்கா? அப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய டிவிகே வந்து ஏடிஎம்கே பார்த்து சேலஞ்ச் பண்ணும்போது பலமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எதுக்கு தயங்கணுங்கிற